நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, அங்கே தான் வந்து எந்த ஒரு ஆப்போட அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். யூடியூப்லேருந்து உங்களுக்கு சரியாக நோட்டிஃபிகேஷன் வராது. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு கிவ் அவே எதுனாலும் வந்து நான் டெலிகிராமில் தான் அப்டேட் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏர்னிங் ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து லிங்கை கிளிக் பண்ணி மஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் என் ஜிமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணிக்கிறேன். சைன்அப் பண்ணோன்னே வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சைன்அப் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து போனஸ் வந்து 220 பாயிண்ட்ஸ் இருக்கும். என் கீழே இருக்க ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் சைன்அப் பண்ணால் உங்களுக்கு 220 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக தந்துடுவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெஃபரல் லிங்க் இருக்குது. மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து நியூ ஆஃபர்ஸ் அப்படின்னு ஒரு ஆஃபர் இருக்கும். அந்த ஆஃபரை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம். நான் 6 மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நியூ ஆஃபர்ஸ் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஸை நீங்கள் ஏற்கனவே ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மூலிமா வந்து உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து கரெக்டாக ஆட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எம்பைசாங்கிற அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணுற மூலிமா வந்து உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆட் ஆகும். அதனால் நான் சொல்கிற ட்ரிக்கை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங் ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து கூகுள் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் கிளிக் பண்ணோன்னே வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். 6 மார்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணே டெலீட் அட்வர்டைஸிங் அப்படின்னு 2வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். டெலீட் அட்வர்டைஸிங் ஐடி கொடுத்தோடனே உங்கள் ஐடி வந்து டெலீட் ஆயிரும். இதனால் வந்து உங்கள் ஃபோனுக்கு எந்த ஒரு ஆபத்து இல்லை. அப்போ வந்து நியூ அட்வர்டைஸிங் ஐடி வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணே வந்து உங்களுக்கு ஒரு நியூ அட்வர்டைஸிங் ஐடி வந்து உருவாயிரும். இது மாதிரி வந்து நியூ அட்வர்டைஸிங் ஐடி கொடுத்தோடனே வந்து ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடி அப்படின்ட்டு ஒரு 5 தாட்டி கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெட் அட்வர்டைஸிங் ஐடியை ஒரு 5 தாட்டி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சோடனே மேலே வந்து உங்கள் ஏரோப்ளைன் மோடை வந்து ஆன் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில். ஆன் பண்ணோடனே வந்து இப்போ வந்து நீங்கள் எந்த ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். இப்போ வாங்க என்னென்ன ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து நியூ ஆஃபர்ஸ்குள்ளே போனோடனே பாருங்கள், இண்டூஸ்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணால் 276 காயின்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடிஷ்னலாக வந்து டே 1 டே 2க்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட காயின்ஸ் ஆட் ஆகும். நான் வந்து இன்ஸ்டால் மட்டும் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணல. இன்ஸ்டால் பண்ணிட்டு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து கேட்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு 10 டிஜிட் வந்து ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சும்மா 3 மினிட்ஸ் மட்டும் இந்த ஆப்பில் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்பில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கிறேன். இப்போ நம்ம ஏர்னிங் ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணாலும் 276 காயின்ஸ் வந்து எனக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் நவுன்ற கீழேயே இருக்கும். அந்த மாதிரி ஆப்பாக பார்த்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணினாலே உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிடுறாங்க. நான் வந்து ஒரு 1000 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டேன். பாருங்கள், ஃபைப்னு ஒரு ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். வேண்டேஜ்னு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து நான் இப்போ வந்து இண்டூஸ்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணேன். இந்த 3 ஆப்புக்குமே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக எனக்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நீங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் அழகாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து நான் சொல்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்ஸ்டால் நவுன் இருக்கும் அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாலும் பரவாயில்ல. என் வாலெட்டில் வந்து ஒரு 1268 காயின்ஸ் வேறு இருக்குது. நீங்கள் வந்து வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணால் தான் வந்து உங்களால் வித்ரா பண்ண முடியும். மேலே பாருங்கள், ப்ளே கேம் அண்ட் வின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்புக்குள்ளே வந்தோடனே அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த கேமை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒவ்வொரு லெவலாக முடிக்க உங்களுக்கு வந்து ஒரு காயின்ஸ் ஆட் ஆகும். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கேம் வாட்டர் பஸ்ஸுன்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேம் வந்து நீங்கள் வந்து பெர் லெவலுக்கு வந்து 3 காயின்ஸ் 4 காயின்ஸ் வந்துடுறாங்க. நீங்கள் எவ்வளோ லெவல் முடிக்கிங்களோ லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு காயின்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகும். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கேம் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி காயின் ஆட் ஆனால் தான் உங்களால் வித்ரா பண்ண முடியும். நான் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணிட்டேன் கைஸ். இப்போ வந்து ரெஃபர் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதில் வந்து பெர் ரெஃபருக்கு வந்து 1000 காயின்ஸ் தரேன்னு இருக்காங்க. ஆனால் பெர் ரெஃபருக்கு வந்து 100 காயின்ஸ் வந்துடுவாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறவங்க மறக்காமல் வந்து இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்பில் வந்து எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். வித்ரா ஆப்ஷன் வந்து மேலே வந்து காயின் சிம்பிள் இருக்கும். அந்த ஆப்ஷனை தொட்டாலும் சரி, இல்லை கீழே வந்து லாஸ்ட் வந்து வாலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து யூபிஐ ஐடி, அமேசான் வாலெட், கூகுள் ப்ளே ஸ்டோர், ரீசார்ஜ் கூட உங்கள் ஃபோனுக்கு பண்ணிக்கலாம்.
இதில் வந்து ஃப்ரீ ஃபயரும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்ஐயும் இருக்குது. நீங்கள் எதில் வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் யூபிஐ ஐடி இல்லைனா அமேசான் வாலெட் அந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து நான் அமேசான் வாலெட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 100 காயின்ஸோட விலை வந்து ₹1. என்கிட்ட ஒரு 1000 காயின்ஸ் இருக்குது. அதனால் வந்து நான் ₹10 ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து 1000 காயின்ஸ்க்கு வந்து ₹10 வந்து ரிடம் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனே வந்து உங்கள் அமேசான் வாலெட்டோட ஃபோன் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் அமேசானில் வந்து எந்த ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணிங்களோ அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ரிடம் கொடுத்துருங்க. நான் வந்து என் ஃபோன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் கைஸ். என்ட்ரு பண்ணிவிட்டு ரிடம் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணனே பாருங்கள், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பேமெண்ட் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நான் என் அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கேன். பாருங்கள், என் அமேசான் ஆப்பில் வந்து ₹10 ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே வந்து ₹10 வந்து ஆட் ஆகிருக்கு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.